ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய கார்த்திகை வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வீடுகளில் வந்து அதிகமாக வந்து விளக்கேற்றுவோம். எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். அதாவது தண்ணியில் எரியக்கூடிய விளக்கு. தண்ணி ஊற்றினா விளக்கு எரியும், தண்ணியை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து ஆஃப் ஆயிரும். கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். தண்ணி ஊற்றினா எரியக்கூடிய விளக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற விளக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 3 விளக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். பெருசு, சின்னது, இந்த மாதிரி இலை வடிவத்தில் உள்ளது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தேவைப்படும். அதுக்கடுத்து மேலே லைட் வந்து தேவைப்படுங்க. அந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து மஞ்சள் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுவும் மஞ்சள் தான். எதுனாலும் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து பிரைட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைட்லேருந்து பார்க்கும்போது அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து விளக்கு மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதை வந்து விளக்கு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து கலராக எரிய மாதிரி இருந்தால் கூட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து இந்த காயின் டைப் பேட்டரி வந்து தேவைப்படும். இது லித்தியம் பேட்டரி. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஒன்று வந்து 8 ரூபா இல்லைன்னா 10 ரூபா அந்த ரேஞ்சு வந்து சொல்லுவாங்க. இதுனா கரெக்டாக வந்து கீழே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங் லைஃப் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரம் பொருத்தி வச்சுட்டு அதுக்கடுத்து அணைச்சிக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே பொருத்தி வச்சுட்டு அணைச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன டைப்னால் கீழே வந்து அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி மூடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கீழே வந்து அந்த பேட்டரி கீழே வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய மூடியாக இருக்குது. சின்ன மூடி கூட இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எல்லோ கலர். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வெளிச்சம் ரொம்ப வந்து போகும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இதுனா பார்த்தீங்கன்னா இதுனா நல்லா வந்து எரியும் பாருங்கள். அந்த இடத்துலையே நம்மளுக்கு வந்து மஞ்சள் கலராக இருக்கும். இதுவும் பிரைட்டாக இருக்கும். ரெண்டும் நைட் நேரம் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்கும். அடுத்து கலராக எரியிற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மஞ்சளை வச்சே நம்ம செட் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விளக்கில் தான் இதை வந்து செட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இங்கே வந்து தண்ணி வந்து படமோல வந்து ரெண்டும் டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஒரு நடுவில் வந்து ஆக்ட் ஆக போகுது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக கொஞ்சம் வளைச்சி விடணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வந்து இந்த விளக்கில் வந்து செய்யலாம். நான் இதில் வந்து முன்னாடி ஒரு இதை வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு விளக்கு மாதிரி வடிவத்துக்கு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விளக்கு வடிவத்துக்கு இருக்கணும். அதுக்கடுத்து அதை கீழே வந்து அழகாக வந்து மடிச்சு விட்றணும். ஸோ இதுதான் நீங்கள் செய்கிறது ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இங்கேயும் வந்து மடிச்சு விட்றணும். ஸோ இந்த விளக்கு வடிவத்தில் இருக்கணும். அதுக்கடுத்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் அழகாக வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாலே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் செம்பு கம்பி தேவை. ஏன்னா இது வந்து லென்த் இல்லை, சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்காக செம்பு கம்பி வந்து நடுவில் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து நார்மல் எந்த கம்பி இருந்தாலும் எடுத்துக்கலாம். செம்பு கம்பினா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணும். நான் அதுக்காக செம்பு கம்பி வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இதை தான் இங்கனக்குள்ளே செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்காக இதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்குள்ளே தண்ணியில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் இருக்கிற மாதிரி. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் எங்கே டச் ஆகுமோ அங்கே தான் எரியும். அதுக்கடுத்து ஜஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கனெக்ஷன் வந்து முடிச்சிடுங்க. அதுக்கடுத்து கடைசியாக வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம். நான் இதை வந்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு 2-3 சுற்றிக்கிறேன். இதை வந்து சுத்தம் போல் இன்னொன்று நீங்கள் செய்யணும். அது என்னென்னா, இதை லைட்டாக வந்து சீவி விடணும். அல்லட்டினா அந்த இதோட இது இருக்காது. இதில் மேலே வந்து ஒரு இது கோட்டிங் மாதிரி தந்திருப்பாங்க. ஸோ அது வந்து அவ்வளோவா இதாகாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சீவி விட்றீங்கன்னா லைட்டாக வந்து ஒயிட் கலராக வந்து வரும். ஸோ அப்படி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா சீவி விட்டுட்டு இந்த இதை வந்து மேலே வந்து கொஞ்சம் நல்லா சுற்றி விட்ருங்க. அவ்வளோதான். சுற்றி விட்டாச்சு. சுற்றி விட்டதுக்கு அடுத்து இதை வந்து வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. இதை வந்து இங்கிட்டு வரைக்கும் வந்து வரணும். அவ்வளோதான். இங்கே வரைக்கும் வந்து வந்துடணும். இப்போ வந்து கரெக்டாக வந்து வருது. அதுக்கடுத்து இங்கே வந்ததுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா பேட்ரி வந்து ஃபிட் பண்ணணும். பேட்ரி வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிடணும். இது வந்து அடியில் தான் இருக்கணும். அடுத்து இந்த கனெக்ஷனை வந்து இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். லைட் ஏரியான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்கேனக்குள்ளே வெட்டி விட்ருங்க அதுக்கேற்ற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து இதை வந்து வைக்கும் போது எலக்ட்ரிசிட்டி வந்து கரெக்டாக லைட் எரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. லைட் வந்து நம்மளுக்கு வந்து எரியுது. அவ்வளோதான். இதோட ஜஸ்ட்டு வந்து சுற்றி விட்ருங்க கரெக்டாக. அவ்வளோதான். இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இங்கேனக்குள்ளே இதை வந்து வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டுட்டு அங்கேயும் சீவி வந்து விட்ருங்க. இப்போ வெட்டி விட்டாச்சு.
வெட்டி விட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்து கீழே இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து எங்கிட்டனாலும் சும்மா வந்து இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி வச்சுட்டு லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து இதை வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து க்ளூ வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளூவை வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக தான் இது வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து வச்சு ஒரு லீஃப் மாதிரி லைட்டாக இழுத்து விட்ருங்க. இது கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் கூட வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். லைட்டாக இப்படி வச்சுட்டு தண்ணியில் கூட வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்படியே எரியிற மாதிரி நம்மளுக்கு காட்டணும். மேலே வந்து அப்படியே லைட்டாக இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம வந்து இதுக்கு பேக்கில் வந்து பேட்ரி வந்து போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, பேட்ரி வந்து தெரியக்கூடாது. ஸோ பேட்ரி தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிடலாம். அதுக்கும் வந்து சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டி விட்ருங்க நீங்கள். அது வந்து பார்க்குறதுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இதை வந்து நான் சுற்றி அப்ளை பண்ணி இதை வந்து நான் ஒட்டிடுறேன். அவ்வளோதான். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து விளக்கு வந்து ரெடி ஆயிரும். இதை மட்டும் நான் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து கடைசியாக வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. இங்கே வந்து பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டும் கிராஸ் ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த இதில் பேக் சைடு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். சிம்பிளாக தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் இதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து க்ளூ மட்டும் அப்ளை பண்ணலை. நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த விளக்கு மாதிரியே வந்து இருக்கும். இல்லை ஜஸ்ட் வந்து ஊற்றி பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து லைட் வந்து எரியுது, சூப்பராக வந்து எரியுது. ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கடுத்து வந்து இன்னொன்றுலையும் நான் வந்து ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து நம்ம வந்து ஊற்றுனதுக்கடுத்து அப்படியே வந்து எரிய ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லைட்டு வந்து எரியுது. இங்கே வெளிச்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் லைட்டாக டிம்மான பகுதிக்கு போனாலே சூப்பராக வந்து இருக்கும். அப்படியே வந்து நம்ம கார்த்திகை வந்து வரனால அப்படியே வந்து நீங்கள் வந்து விளக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏற்றியும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுனா விளக்கு எரியும், தண்ணி எடுத்தோம் அப்படின்னா விளக்கு எரியாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஊற்றிக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கீழே வச்சு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நைட்டு வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகுது. நல்லா பிரைட்னஸும் வந்து நல்லா வந்து இருக்குங்க. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு லைட் வந்து எரியும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டை வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன், அது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். நைட்டு வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளக்கு வந்து எரியிற மாதிரி ஃபீல் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அப்படியே வந்து விளக்கு எரியிற மாதிரியே தான் இருக்கும். அப்படி சுற்றி வந்து அந்த வெளிச்சம் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அப்படி அழகாக இருக்குங்க. அதுபோக நம்ம க்ளூ அப்ளை பண்ணதுனால தான் அந்த எரியிற மாதிரியே ஃபீல் இருக்கும். நீங்கள் நார்மல் லைட்டை வச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து பிரைட்னஸ் மட்டும் ஹெவியாக இருக்குமே தவிர இந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ அதனால தான் க்ளூ அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் டெக்கரேஷன் இந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கும் போல. அது வந்து கீழே வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே ஆஃப் ஆயிருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுபோக நீங்கள் காயின் டைப் பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு பேட்டரி யூஸ் பண்ணாலும் வந்து பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ போல் வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதுபோக வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அழகாக வந்து க்ளோ ஆகுது. நைட் நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதையும் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் வந்து கார்த்திகை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதை வந்து வீடுகளில் ட்ரை பண்ணுறீங்கன்னா நார்மல் விளக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுங்க. இதை வந்து ஒரு டிசைனுக்காக கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி எடுக்கும் போல ஆஃப் ஆகுறது நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.